இப்போது ஃப்ரண்ட் வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டு வெட்டுறது வந்து கிராஸ் கட்டிங். இது கிராஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பார்த்துங்க. இது பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரைட் இருக்குங்களா, இதுவும் ஸ்ட்ரைட்டு. அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஈவனாக இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இதுதான் கிராஸு, ரைட்டா? இந்த கிராஸு இது அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த கரையிலேருந்து. இதுவும் ஏன்னா இதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா? இப்போ இங்கே எட்டுறேன், இது எட்டுறேன், ரைட்டுங்களா? இப்போ இது வந்து இது ஸ்ட்ரைட்டு. இதுதான் ஆமுல் பக்கம் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட் இருக்கணும் கிராஸ் கட்டிங்கில். ஓகே, புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த செஸ்ட் அளவோட இது இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் டாட்டுக்கு இங்கே ஒரு டாட் பிடிப்போம்ல, அதுக்கு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு. இதுதான் நம்ம தையல் போட போகிறோம். இது ரெடி அளவு, ஓகேங்களா? டாட் பிடிச்ச பிறகு இது உள்ளே போனோம்னா அதுக்கு வந்து தையல் கவசம் வந்துடும். இப்போது இது கச்சா, இப்போ இது ரெடி, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு. இப்போது இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இங்கே வந்து தையல் இருக்குது, இங்கேயும் தையல் இருக்குது, ஓகேவா? 3 புள்ளி தையல் இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கணும், ஓகேவா? இப்போ இது வந்து பேக் எடுத்துடலாம். இது முடிஞ்சு போச்சு. இப்போது இதுக்கு போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டுக்காக. இப்போ நம்ம எப்பவுமே ரைட் சைடு தான் ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எதாக இருந்தாலும் நம்ம ரைட் சைடு தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ரைட் சைடில் தான் நம்மளை வந்து அளவு வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக வரும்னா லெஃப்ட்டோட ரைட் சைடு வந்து அளவு கொஞ்சம் ப்ளஸில் வரும். இது பாருங்கள், அப்படியே வச்சுட்டு இந்த எண்டில், ஓகேவா? இந்த எண்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு இங்கே வைங்க. இந்த இது வந்து பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? இது பாருங்கள், இதுதான் சைடு ஜாயிண்ட் அளவு. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. இது வந்து கொஞ்சம் தான் உள் வாங்குது, அதாவது 1 இன்ச்சு மட்டும்தான் வாங்குது, ஓகேங்களா? இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்குக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு இங்கேருந்து கிராஸ் எடுத்துங்க. கரெக்டாக 7 இருக்குது. இதுதான் ரெடி அளவு, இதுதான் ரெடி அளவு. இதிலேருந்து இந்த இதில் இது ரெடி 7, சரிங்களா? மார்க் பண்ணிட்டு அப்படியே இது வைங்க. இது ரெடியில் வச்சுங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த கிராஸ் இருந்தது இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இருக்கா இந்த இடம்? ரொம்ப எடுக்கக்கூடாது, ஏன்னா பயாஸ் இது கிராஸ் கட்டிங் இல்லையா? கிராஸ் கட்டிங்லாம் ரொம்ப அந்த ஃப்ரண்ட்லாம் ரொம்ப எடுக்கக்கூடாது, தெரியுதுங்களா? இங்கே வந்து கொஞ்சம் கரு வருது, நம்ம வெட்டும் போது அதை பார்த்துக்கலாம், ஓகே? இந்த இடம் இந்த ஷேப் இந்த டாட் வைக்கும்போது பார்த்துக்கலாம். இதை அப்படியே மார்க் பண்ணிக்க. நான் ரெடி தான் பண்ணுறேன் எல்லாமே, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது இங்கே வந்து 1/4 இன்ச்சு, ஓகேவா? இங்கே 3 புள்ளி இருக்குது. இப்போது ஃப்ரண்ட்டு டாட், இது பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அளவு எடுக்கணும் இல்லையா? இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை இங்கே வச்சுருக்கணும். இந்த ரெடியில் தட்டிட்டு இழுக்கக்கூடாது, ஏன்னா பயாஸ் இது இழுத்துன்னு வந்துடும், அவ்வளோதான். சும்மா தோராயமாக பார்ட் பண்ணுறது. நம்ம இங்கேருந்து வைக்கும்போது அந்த ஸ்ட்ரைட்டுக்கு எடுத்துக்கணும், ரைட்டுங்களா? பாருங்க, இதுதான் நம்ம ரெடி. இது பாயிண்ட் அளவு, ஓகேங்களா? இது கிடையாது, இதுதான் பாயிண்ட் அளவு. இப்போது இந்த இடம், இந்த டாட்டு, இந்த டாட்லேருந்து இது வச்சுட்டு, தெரியுதுங்களா? இந்த இடம் ஸ்லைட்டாக உள்ளே எடுக்கணும். இந்த மார்க், இது டாட் மார்க். இது ஸ்ட்ரெயிட் இருக்கணும், புரியுதுங்களா? இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். பயாஸு மாற்றி மாற்றி இந்த இந்த ஏடா கூடமெல்லாம் எப்போயுமே மாற்றி எடுக்கக்கூடாது. இந்த ரெடியில் நம்ம எடுக்கணும். இந்த டாட் இங்கே இருக்குது, அந்த டாட் இங்கே இதில் மார்க். அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு வச்சுட்டு அந்த இது புள்ளி இங்கே வச்சுட்டிங்கன்னா இதோட பட்டி அளவுக்குள்ள பட்டியோட இது மார்க் பண்ணிங்கன்னா இது தையலுக்கு வந்து 3 புள்ளி, ஓகேங்களா?
இப்போது இந்த டாட்டு ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இது சைடு டாட்டு. இப்போது இந்த பட்டி எண்டுலேருந்து இந்த டாட் எண்டு இருக்கு இல்லையா, டாட் ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டை இந்த எண்டில் வைக்கிறோம். இந்த எண்டில் இது வந்து இந்த இடத்துல இந்த மார்க், இதுதான் வந்து டாட்டோட ஸ்ட்ரெயிட். இது ஓகேவா. இந்த இடம் இந்த டாட் இந்த கரெக்டாக உள்ள இது மாதிரி இதே அளவு தான் எடுக்கிறோம். அதனால் நம்ம வந்து மாற்றமே இது கிடையாது, இதே சேம் அளவுன்னு சொல்லிட்டாங்க. இந்த எண்டு இந்த ஜாயிண்ட்டு இது தையலுக்கு. ஓகேவா. இப்போ நான் அடுத்தது நம்ம இது எடுக்கிறோம். இது அளவு எவ்வளோ, இது வந்து 1 இன்ச்சு இருக்குது ரைட்டா. 1 இன்ச்சுன்னா நம்ம இங்கே 2 இன்ச்சு வைக்கணும். இப்போது இது வந்து 2.25 இருக்குது, அந்த 2.25 இங்கே வச்சுருவோம். ஓகேங்களா. இது ரெடி, இது தையல். இது அப்படியே இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது சைடு ஜாயிண்ட்டு, இந்த டாட் ஜாயிண்ட்டு, இந்த சைடு ஜாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து இங்கே ஒரு கோடு போட்டுங்க. ஓகேவா. இப்போது நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே உள் பக்கமாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடு இது பாருங்க, இது வந்து ஸ்லீவ் தனியாக தைச்சிருக்காங்க, உருட்டி தைச்ச மாதிரி. லாஸ்ட்டில் ஸ்லீவ் அட்டாச்சு. இந்த எண்டில் வச்சுட்டு இது பாருங்கள், இந்த தையல் இது இருக்குல்ல, தையல் வசதி இதில் இருக்குது. இந்த எண்டு இது வந்து இந்த ஜாயிண்ட் இது. ஓகேவா. இதுதான் வந்து சைடு ஜாயிண்ட்டு. இங்கே ஒரு 1.5 இன்ச்சு, அவ்வளோதான். இப்போது இது வந்து நம்ம இது எடுத்தாச்சு, ஸ்ட்ரெயிட் எடுத்துகிட்டு ஓகேவா. அவ்வளோதான். புரிஞ்சிச்சிங்களா. ஓ கட் பண்ணிட்டேன். ஓகேவா. இதுதான் ஃப்ரண்ட்டு. புரிஞ்சிச்சிங்களா. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்லைட்டாக ஒரு புள்ளி அளவுக்கு இது கருவு எடுத்துக்கிறோம். இது மேட்ச் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இது இந்த டாட்டுக்கு உண்டானது. ஓகேவா. இங்கே நம்ம 1/4 இன்ச்சு தையல் விட்டுருக்கோம். இங்கே இந்த 1/4 இன்ச்சு நம்ம அதை பட்டி தைக்கணும் இல்லையா, அதுக்கு உண்டானது 1/4 இன்ச்சு. ஓகே. இங்கே நாச்சு போட்டுங்க. இது டாட் மார்க். இந்த மார்க் வச்சு மடிக்க, இந்த டாட் வெட்டும்போது இது மடித்து பார்த்துட்டு வெட்டுங்க, நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அளந்து பார்த்துட்டோம்னா கூட சரியாக இருந்திருக்கும். இதுங்களா. இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து 1 இன்ச்சு, இந்த இடம் 1 இன்ச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த இடம் இது நாச்சு போட்டுக்கணும். ஓகேங்களா. அப்படியே வந்து பேக்கில் மார்க் பண்ணிக்கணும், டாட் மார்க்.
அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு. நம்ம இந்த இது வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெட்டியிருக்கோம். புரியுதுங்களா? ஓகேவா?